ஹலோ மக்களே, ஈஸியாக எப்படி பொங்கல் பானை வச்சு கோலம் போடுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் அப்போ எல்லாருமே பொங்கல் பானை, கரும்பு இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருப்போம். நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த கோலத்தை கோலம் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போடலாம். வெறும் லைன்ஸ் போடுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது எத்தனை புள்ளின்னு பார்த்தீங்கன்னா 15 புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்புறம் இடைப்புள்ளி 3 வரைக்கும் வச்சுக்கோங்க. எப்படி போடுறேங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்களே பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக புரியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோலமெல்லாம் போட தெரியாது, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் லைன்ஸ் போட தெரிஞ்சால் மட்டுமே போதும். இந்த கோலத்தை ஈஸியாக போட்டுடலாம். புள்ளியை மட்டும் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். பொங்கல்னாலே கண்டிப்பாக கரும்பு இருக்கும் இல்லையா? இந்த கோலத்துலேயும் கரும்பு இருக்குது. சின்ன சின்ன கரும்பாக 2 பானைக்கு இடையில வரும். இந்த கோலத்தை நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோலத்தில் 4 சைடுமே பொங்கல் பானை வர்ற மாதிரி இருக்கும். நடுவில் கரும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பொங்கல் பானை பொங்குற மாதிரி மட்டும் போட்டிருக்கோம். சைடில் எல்லாம் வளைஞ்சு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன ஸ்பெஷலாக கோலம் போட்டிங்க? கண்டிப்பாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க. நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் என்னென்ன கோலம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அனிமேஷன் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ட்ரெண்டிங்கான சேட் சாங், லவ் சாங் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். மிக்ஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே டெய்லி ஒரு ஸ்டோரி போடணும், இல்லாட்டி ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக சாங்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கவங்களா இருந்தால் என்னோடய பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கெல்லாம் பொங்கல் லீவ் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்லேயே பொங்கல் வச்சு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இல்லாட்டி வெளியே போய் என்ஜாய் பண்ணிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய சமையல் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், சின்ன சின்ன டெய்லி போடக்கூடிய கோலம் வீடியோஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நேம் ஆர்ட் வீடியோவும் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் ரொம்பவே ஈஸியான கோலம் வீடியோஸாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பானைக்கும் கலர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டோம். டார்க் கலர்ஸ் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு நாங்கள் டார்க் கலராக தான் கொடுத்தோம். இப்போ இந்த பானைக்கு ப்ளூ அண்ட் மெரூன் மாதிரி கொடுத்துருக்கோமா, அடுத்த பானைக்கு கீழே மெரூன் மேலே ப்ளூங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோலமோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஹாப்பி பொங்கல் 2025ன்னு சொல்லிட்டு அழகாக எழுதியாச்சு. கரும்புக்கு ஃபுல்லாகவே ஏன் க்ரீன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரே நாங்கள் வாங்கலை, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு மட்டும் கீழே ப்ரௌனு மேலே க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொரு சைடில் ஈஸியான கோலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோலம் ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பொங்கல் பானை போட்டு கீழே பொங்கல்னு எழுதியிருந்தோம். கீழேயே தாமரை பூவெல்லாம் போட்டு 2 சைடும் கரும்பெல்லாம் போட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கொடுத்துட்டோம் கரும்புக்கு. இங்கே அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் அண்ட் மெரூன் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அந்த கலர் எடுத்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டோம். இதோட அவுட்புட்டும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 கோலத்தில் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.